நீதிபதி, உங்கள் மனைவிய விவாகரத்து செய்ய காரணம் என்ன? அப்பாவி கணவர்: ஐயா, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்களும் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. எந்த கேள்வியா இருந்தாலும் முதல்ல வக்கீலை என் மனைவியிடம் கேட்க சொல்லுங்க. அப்புறம் நீங்களே விவாகரத்துக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. சரி என்று நீதிபதி கூற, அரசாங்க வக்கீல் குறுக்கு விசாரணைய அந்த பெண்ணிடம் ஆரம்பிச்சார். வக்கீல்: அடிப்படையில உங்களுக்குள் என்ன பிரச்சனை? அந்த பெண்: அடிப்படையில் பிரச்சனை எதுவும் இல்லைங்க ஐயா. வக்கீல்: அது இல்லை மேடம், உங்களுக்கு இடையில என்ன தகராறு? பெண்: எங்கள் கடையில் தகராறு எதுவுமே இல்லை, நல்லா தானே ஓடுது. வக்கீல்: அடடா, உங்கள் தாம்பத்திய உறவில் என்ன சங்கடம் என்று அறிய கோர்ட்டு விரும்புகிறது. பெண்: தாம்பரத்தில் எங்களுக்கு உறவுக்காரங்க யாரும் இல்லைங்க, இருந்தா தானே சங்கடம். வக்கீல்: உங்கள் கணவர் மீது கருத்து வேறுபாடு ஏதாவது இருக்கா? பெண்: அவர் கருப்பு தாங்க, நானும் கருப்பு தான், அதனால் வேறுபாடு எதுவும் இல்லைங்க. வக்கீல்: உங்கள் வீட்டுக்காரரோட என்ன சண்டை? பெண்: வீட்டுக்காரரோட எதுக்குங்க சண்டை? மாதம் 1ஆம் தேதி வாடகையை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். வக்கீல் கோபத்தோட: இதோ பாருமா, உனக்கு விவாகரத்து வேணுமா? பெண்: ஐயோயோ வேணாங்க, என்கிட்ட ஏற்கனவே 3 விவாகப்பட்டு இருக்குங்க, நீங்க வேற வாங்கி தந்தா என் கணவர் சந்தேகப்படுவாருங்க. இதற்கு மேல் வக்கீலால் தாங்க முடியவில்லை. மிகவும் சத்தமா கோவத்தோட: உங்க வீட்டுக்காரர் எதுக்காக விவாகரத்து கேட்குறாரு? பெண்: ஓ அதுவா, என்னோட பேசுகிறப்ப எல்லாம் மாரடைப்பு வந்துதான். நீங்கள் இப்போ என் கூட நல்லா தானே பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாரடைப்பா வந்தது? இதுக்கு போய் விவாகரத்து கேட்குறாருங்க. கடைசியில் அந்த வக்கீல் நெஞ்சில் கையை வச்சபடி மாரடைப்பால் கீழே விழுந்தார்.